ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான டொமேட்டோ புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராத்தி முக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கணும். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கணும். தண்ணியோட மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக வச்சோன்னா தான் புலாவ் நல்லா உதிரியாக கிடைக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டொமேட்டோ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கலந்து கொடுத்து சர்வ் பண்ணிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தயிர் ஆனியனோடு வச்சு சாப்பிட்றதுக்கே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.